கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் 2ஆம் வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசு தன்னோட அறையப்பட்ட கல்லனை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். 2 பக்கம் 2 கல்லன் அறியப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஆமென். இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கார்ல. அந்த இடத்துல அந்த கல்லனுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை, நீ இன்னைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. இயேசு சொன்னதை செய்வார். அவர் வந்து வாக்கு மாறாத தேவனாக இருக்கார். கல்லனுக்கு பரதேசியா, பரதேசி என்றால் என்ன? பாரடைஸ். பாரடைஸ்ன்றது ஒரு ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் வந்து கல்லனுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், ஏவாளுக்கும் இடம் இல்லை, ஆதாமுக்குமே இடம் இல்லை. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பா. யாரை பார்த்து சொல்கிறாரு? ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த நேரத்தில் வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 12 2 3. ஆமென். பாரடைஸ் அதில் வந்து எங்கே இருக்கா? 3ஆம் வானத்தில் இருக்குன்றது அதில் எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு. அங்கே வந்து மனிதர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து மனுஷர்கள் இன்னும் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை கேட்டதும் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்கிறாங்க அந்த இடத்துல. இன்னொரு லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் பார்க்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், இன்னொரு மற்ற அதிகாரம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஆண்டவர் அந்த கல்லன் வந்து இன்னொரு கல்லனை பார்த்து சொல்கிறான், நீ வந்து ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையா? இங்கே வந்து நீ ஆண்டவரை நிந்திச்சுட்டு இருக்க, தூஷிக்கிற ஆண்டவரை, அவரை பார்த்து குறை சொல்லிகிட்டே இருக்க. இங்கே வந்து உனக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கல்லன் வந்து இன்னொரு கல்லனை பார்த்து சொல்கிறான். அந்த கல்லன் வந்து சொல்கிறான், நீ ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? இங்கே வந்து ஆண்டவர் வந்து நிந்திக்கிற, இங்கே அங்கே இருந்து ஜனங்கள் எல்லாருமே அப்படி தான் செஞ்சாங்களே. ஆண்டவர் வந்து நிந்திச்சாங்க, தூஷித்தாங்க, அவரை அறையும்படி செஞ்சாங்க. இந்த கல்லை வந்து அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், தேவனுக்கு நீ பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறான். இந்த கல்லன் வந்து என்ன பண்ணுறான், இன்னொரு கல்லன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஆண்டவரை நிந்திக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல, அவன் பார்த்துட்டே இருக்கான். இந்த கல்லன் தான் ஆண்டவர் நிந்திச்சிட்டு இருக்கான், எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த கல்லனுக்குள்ளாக இருக்குது. நம்ம அது முதலாவது நம்ம என்ன பார்க்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கணும். 2வது 41ஆம் வசனத்தில், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு தகுந்த பலனை அடைகிறோம். ஆமென். அவன் சொல்கிறான், நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம சிறுவையில் அறையப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். இந்த கல்லன் அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம பாவம் பண்ணோம், நம்ம இந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் எந்த தப்புமே செய்யவே இல்லை, அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஆனால் அவரை சிலுவையில் அறையிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த கல்லன் அந்த கல்லனை வந்து பார்த்து சொல்கிறான். அப்போது இவன் இந்த இடத்துல வந்து இந்த கல்லன் எப்படி இருக்கான், ஒரு உணர்வு உள்ளவனாக இருக்கான். அவன் உணர்ந்த அந்த பாவத்தை உணர்ந்ததுனால தான் அவன் வந்து அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், அவர் எந்த தப்புமே பண்ணல, நம்ம தப்பு செஞ்சதுனால நம்ம அறையப்படுறோம், அவர் தப்பே செய்யலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனோட பாவத்தை வந்து அவன் உணர்கிறான். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிற எவனோ இரக்கம் பெறும். அந்த இடத்துல அவன் இரக்கம் பெற்றதுனால தான் அவன் ஆண்டவரோட பரதீசில் அவன் இருக்கிறான் இந்த நேரத்தில். அடுத்தது வந்து 42ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே,
நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆமென். அவன் அந்த இடத்துல அவனோட விசுவாசம் எவ்வளோ பெரியதா இருக்குதுல்ல. இயேசுவை நோக்கி அவன் சொல்றான், ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை வந்து நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. அந்த இடத்துல வந்து என்னை ஒரு 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 இடத்துல வந்து நீங்கள் என்னை நினைச்சுக்கோன்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல கேட்குறான். ஆண்டவர் கூட அவன் எத்தனை மணி நேரம் அறையப்பட்டிருப்பான்னு தெரியாது, எவ்வளோ நேரம் ஆண்டவர் கூட இருந்திருப்பான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி சொல்றான், நீங்க உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது, எவ்வளோ நாட்கள் ஆகுது, வருஷங்களே ஆயிருக்கும்ல. ஆனா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆனா அவன் எவ்வளோ நேரம் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு தெரியாது. ஆனா அவன் அந்த நேரத்துல கூட ஆண்டவரை வந்து விசுவாசிக்கிறான். விசுவாசிச்சதுனால தான் ஆண்டவர் வந்து அவனை பரதேசில் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருக்கு தந்தருள்ன இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். தேவன் தமக்கு ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் வந்து செய்வார். அவனுக்கு வந்து ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. ஏன்னா அவனோட விசுவாசம் எவ்வளோ பெரியதாக இருந்ததுல. நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த பேரடைஸை நமக்கு தருவார். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கணும். ரெண்டாவது உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த கல்லனுக்கு இருந்தது போல நம்ம உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சபைக்கு நம்ம வரோம் போகிறோம், உணர்வு அற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம வரும்போது, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அந்த பாரடைஸை நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் நம்ம பார்த்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாரை வாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் சொல்கிற அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயத்தை வந்து பெற்றுக்கொண்டான். அந்த பாவத்தினோட அந்த ஜெயத்தை வந்து அந்த பெற்றுக்கொண்டான். கள்ளன் வந்து பாவத்தை வந்து மேற்கொண்டு ஆண்டவர் அந்த அந்த இடத்துல வந்து மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அவன் வந்து அந்த ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு வந்து தேவன் வந்து பரதீசில் என்ன பண்ணுவாராம், ஜீவ கனியை வந்து அவருக்கு வந்து புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை வந்து, நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா, நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்குமா, ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறோமா என்று நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் பரதேசிற்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே ராஜா, உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.